கட் பண்ணியாச்சு. மறுபடியும் ஆன் ஆயிடுச்சா? ஆன் ஆயிடுச்சு. ஆன் ஆயிடுச்சு. ஓகேவா. இந்த இது ஃபேஸ்புக்கு ஓகே டச் பண்ணலாம். ஓகே குரூப்பு ஓகே 10 இதுதான் போகும். ஓகே 10 இது போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் போகாது. ஓகே போயிடுச்சு 10. ஆ நெக்ஸ்ட்டு போஸ்ட்டு. ஓகே மறுபடியும் இதே மாதிரி இங்கே வரணும். ஓகே மறுபடியும் குரூப் போகணும். ஓகே 10 இது போட்டாச்சு. ஓகே இது வந்து மறுபடியும் சரி அடியில் ஒரு 120 குரூப் பக்கம் இருக்குது. சரிங்க. ஷேர் பண்ணிட்டோம். ஓகே நேயர்களே, இதுவரை நம்ம வந்து பவகரணம் மற்றும் பாலவ நாகவகரணத்துக்கு உண்டான விஷயங்களை வந்து நம்ம வந்து தெளிவாக பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது கௌளவம் மற்றும் சகடி. இந்த 2 கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு உண்டான கரண சூட்சமுகள் ரகசியங்கள்ல என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன் இது 2 சேர்த்து பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கௌளவம் மற்றும் சகுனி இது 2 கரணத்துக்கும் உண்டான கரணநாதன் வந்து சனி பகவான் தான். அது நீங்கள் கௌளவத்தில் பிறந்ததாலும் சனி பகவான் தான், சகுனி கரணத்தில் பிறந்திருந்தாலும் சனி பகவான் தான். இப்போ கரணத்துக்கு உண்டான கோவில்கள் மட்டும் மாறும். இப்போ கௌளவ கரணத்தில் பிறந்தவர்களுக்கு ஸ்ரீ முஷ்ணர் போராகவ பெருமாள், சகுனி கரணத்தில் பிறந்தவர்களுக்கு திருநள்ளாறு சனீஸ்வரன். சரிங்களா, அது மட்டும் மாறும். மற்றபடி வந்து வேற எதுவும் வந்து மாற போகிறது கிடையாது. ஏன்னா இப்போ வந்து சனி பகவான் பொறுத்தவரை அவருடைய நட்சத்திரங்கள் அப்படின்னு எடுக்கும்போது பூசம், அனுஷம், உத்திரட்டாதி இது 3 வந்து ஒரே மாதிரி தான் வரும் நமக்கு. இப்போ கௌளவ கரணத்தில் பிறந்தவர்களுக்கும் கர்ண நட்சத்திரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பூசம், அனுஷம், உத்திரட்டாதி. சகுனி கரணத்தில் பிறந்தவர்களுக்கு கர்ணநாதனுடைய நட்சத்திரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பூசம், அனுஷம், உத்திரட்டாதி. அவன் மாத்திட்டேன், கட் பண்ணிடுச்சு. ரைட். இப்போ நீங்கள் வந்து மாற்றணும், ஷேர் பண்ணிக்கலாம். அதை மாற்றிடுங்க. பாலவம் மற்றும் சகுனி. இப்ப இந்த 2 கரணத்தில் பிறந்து கௌளவம் மற்றும் சகுனி இந்த 2 கரணத்தில் நீங்கள் பிறந்து நட்சத்திரங்களில் வந்து ரோகிணி, அஸ்தம், திருவோணம், மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் இந்த நட்சத்திரங்கள்ல நீங்க வந்து பிறந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து கரண தோஷத்துல தான் வந்து இருக்கீங்க. கரண தோஷத்தை நிவர்த்தி பண்ணாமல் கரணத்தை இயக்கிறேன்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காதீங்க. அப்படி பண்ணுனீங்க அப்படின்னா பிரச்சனைகள் வந்து அதிகமாகும். என்னென்ன பிரச்சனைகள் அதிகமாகும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய கரணநாதனுடைய காரகத்திலே உங்களுக்கு வந்து கெடுதல் பலன்கள் வந்து நடக்க ஆரம்பிச்சிடும். ஆக்சுவலாக உங்களுடைய கரணநாதன் சனி பகவான். அவர் கெடுபலனை தரக்கூடிய நிலையில் வந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா வழக்குகளில் போய் மாட்டிக்குவீங்க. நீங்கள் உண்மையை சொன்னாலும் யாரும் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. பொய் தான் சொல்கிறேன், பித்தலாட்டம் சொல்கிறீங்க அப்படின்னாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து தூக்க குறைபாடுகள் என்பது வந்து உருவாகும். சரியாக தூக்கம் வராது. தூக்கம் கெட்டு போச்சு அப்படின்னாவே ஒவ்வொரு வியாதிகளாக வந்து வர ஆரம்பிக்கும். சளி பிடிக்கிறது, உடல் மந்தமாக இருக்கிறது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்க கழிவுகள் வந்து சரியாக வெளியில் போகாது. அது இல்லாமல் முழங்கால் வலி வந்து ஏற்படலாம். இதய பாதிப்புகள் வந்து உருவாகலாம். வயிற்று பகுதியில் பாதிப்பு, சுவாசம் வந்து பாதிப்பு. குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிறுநீர் பிரிவது, கிட்னியிலேருந்து வெளியில் வர வரையும், பெருங்குடல் சிறுகுடல்லேருந்து மலவாய் வரையும். ஸோ வந்து இந்த தூக்கத்துக்கும் கழிவுகள் வெளியேறதுக்கும் மிக நெருங்கி தொடர்பு என்பது உண்டு. யார் ஒருத்தர் வந்து ஆழ்ந்த உறக்கம் வந்து டெய்லி எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு கழிவுகள் வந்து சரியாக வந்து வெளியில் வரும். ஸோ வந்து தூக்கம் டிஸ்டர்ப் ஆனது அப்படின்னாவே தானாகவே இதெல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் இந்த 2026 ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 2026 கோச்சார சனி பகவான் வந்து பூரட்டாதி, உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரங்களை வந்து பயணம் பண்ணுறாரு. இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கை, வழக்குகள், அது மட்டும் கிடையாதுங்க, மனநல பாதிப்புகள் உருவாவதற்கு உண்டான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. இந்த பித்து பிடிக்கிறது, பைத்தியம் பிடிக்கிறது இதெல்லாம் இந்த கௌளவம் சகடி கரணத்தில் பிறந்து ரோகிணி, அஸ்தம், திருவோணம், மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதிரி பாதிப்புகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. 2026 உங்களுக்கு வந்து ரொம்ப மோசமான காலகட்டமாக இருக்குது. அதே போல் உணவு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எந்தெந்த உணவுகள் உங்களுக்கு வந்து ஒத்துக்குதோ அந்த உணவுகளை மட்டும் நீங்கள் வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க. ஒத்துக்காத உணவுகளை முடிஞ்சளவு வந்து ஒதுக்கி வைக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுடைய உணவுகளில் வந்து நாவல் பழம், நாவல் பழ ஜூஸு, ஆரஞ்சு பழம், வெற்றிலை பாக்கு, பச்சரிசியில் செய்த உணவுகள், பதார்த்தங்கள், ஸோ இந்த மாதிரி உணவுகளையெல்லாம் வந்து முடிஞ்சளவு வந்து கம்மி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. சரிங்களா? இப்போ யார் வந்து கௌளவ சகுனி கரணத்தில் பிறந்து இந்த 6 நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் என்ன பாதிப்புகள் வரும்னு பார்த்தா நீங்கள் கரணத்தை இயக்கக்கூடாதுன்னு பார்த்தாச்சு. இல்லை அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதே நம்ம வந்து தெரிஞ்சுக்குவோம். நம்ம குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நீங்கள் பசு மாட்டுக்கு போயிட்டு உணவு கொடுத்து அதை தொட்டு கும்பிடுவதன் மூலமாக
உங்களுடைய தோஷம் வந்து சூப்பராக வந்து நிவர்த்தி அடையும். சரிங்களா? அடுத்தது நீங்கள் போக வேண்டிய கோவில் வந்து திருவிடை மருதூர். திருவிடை மருதூர் வந்து போயிட்டு தேங்காய் பழம் உடைச்சி அர்ச்சனை பண்ணிக்கும் போது இந்த கரணத்தால் வரக்கூடிய தோஷங்கள் வந்து விலக ஆரம்பிச்சிடும். அவர் 2 கோவில்கள் வந்து கொடுத்துருக்கேன். அதாவது ஒன்று என்னன்னா திருவிடை மருதூர் ஒன்று சொல்லியிருக்கேன். வேற என்ன கோவில் கொடுக்கலாம் அப்படின்னா நாச்சியார் கோவில் வந்து போகலாம். நீங்கள் ஒன்று திருவிடை மருதூர், இன்னொன்று நாச்சியார் கோவில். இந்த 2 கோவிலில் ஏதோ ஒரு கோவில் போயிட்டு தேங்காய் பழம் உடைச்சி அர்ச்சனை பண்ணிக்கும் போது அந்த தோஷம் வந்து நிவர்த்தி அடைன்னு சொல்லலாம். இப்போ ஒரு கேள்வி வர எல்லாருக்கும், ஐயா நம்ம வந்து என்னைக்கு போனால் நல்லதுங்கய்யா அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய கரணநாதன் சனி பகவான்ங்கிறதுனால அவருக்கு உகந்த நாள் வந்து சனிக்கிழமைங்கிறதுனால சனிக்கிழமையில வந்து போயிட்டு வாங்க. ஓரைகள் பார்க்க தெரியும் அப்படின்னா சனி ஓரையில் போய் அந்த தோஷ நிவர்த்தியை வந்து பண்ணிட்டு வரலாம். அப்படி இல்லாதவர்கள் வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து கரணம் எங்களுக்கெல்லாம் பார்க்க தெரியும் அப்படின்னா கவலோ கரணத்தில் போகிறது ரொம்ப நல்லது. கவலோ கரணத்தில் போகலாம், சகனி கரணத்துலேயும் நீங்கள் போகலாம். 2 கரணத்தையுமே வந்து பயன்படுத்திக்கலாம். ஒரு சிலர் வந்து இந்த சகனி கரணத்தை வந்து மோசமான கரணம் அப்படின்னு சொல்றீங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. 2மே வந்து ஒரே ஈக்குவல் தான். அது வந்து தோஷம் வாங்கியிருந்தது அப்படின்னா 2மே ஒரே மாதிரி தான் கெடுபலன்களை வந்து வெளிப்படுத்தும். அதை பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் என்பது இல்லை. நாம யோகத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது நீங்கள் வந்து விஷ்கம்ம கண்ண பரிக நாம யோகத்தில் போகிறது ரொம்ப நல்லது. அந்த கோவிலுக்கு போயிட்டு வேற ஏதாவது சிறப்பாக வந்து பண்ணலாமா அப்படின்னாக்க நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்துட்டு வரலாம். கோவிலுக்கு விறகுல ஒன்று ஊற்றிட்டு வந்துருங்க. ஊற்றத்துக்கு இடம் இல்லை அப்படின்னா நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்துட்டு வந்துடுங்க கையில். அந்த நல்லெண்ணெய் தீபம் அங்கே போட போட உங்களுடைய தோஷம் வந்து நிவர்த்தி அடைன்னு சொல்லலாம். சரிங்க, நான் வந்து இப்போ நிவர்த்தி அடைஞ்சிட்டு தோஷத்தை வந்து நிவர்த்தி பண்ணிக்கிட்டேன். இப்போ கரணத்தை வந்து நான் வந்து இயக்கம்னா எப்படிலாம் இயக்கினாக்க எங்களுக்கு வந்து யோகங்கள் வந்து அதிகமாகும் அப்படின்னா, அந்த கௌள கரணத்தில் பிறந்தவர்கள் நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்ரீமுஷ்ணம் அடிக்கடி வந்து போயிட்டு வரலாம். திருநள்ளாறு சனீஸ்வரனை போய் அடிக்கடி வந்து தரிசனம் பண்ணிட்டு வரலாம். அதை விட பெட்டர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக வந்து முனியப்பன், ஐயனார், கருப்பன் அந்த மாதிரி கோவிலில் இருக்கக்கூடிய நவகிரகத்தில் இருக்கக்கூடிய, அதாவது முனியப்பன், ஐயனார், கருப்பனுக்கு போயிட்டு ஒரு தீபம் போட்டு தேங்காய் பழம் உடைச்சு அர்ச்சனை பண்ணிட்டு எலுச்சப்பழம் சுற்றி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நவகிரகம் நேராக போங்க. நவகிரகத்தில் குருன்ற ஒரு கிரகம் இருக்குது. அந்த குரு பகவானுக்கு ஒரு நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கரணம் வந்து இன்னும் வந்து சூப்பராக வந்து இயங்க ஆரம்பிக்கும். ஸோ அது மட்டும் தானா அப்படின்னா அது மட்டும் கிடையாது. ஆக்சுவலாக வந்து நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து லட்சுமி நரசிம்மர் வழிபாடு வந்து எடுக்கலாம். லட்சுமி நரசிம்மர் வழிபாடுக்கு எது மிக சிறந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா தாமரை தான். தாமரை மலரை வந்து வாங்கி கொடுத்துட்டு லட்சுமி நாராயணன், லட்சுமி நரசிம்மர், லட்சுமி நாராயணன் 2 வழிபாடுகளையுமே நீங்கள் வந்து எடுக்கலாம். குறிப்பாக வந்து தாமரை மலர் வாங்கி கொடுத்து நீங்கள் வந்து வழிபாடு பண்ணும்போது அந்த தோஷம் வந்து சூப்பராக வந்து நிவர்த்தி அடையும். சரிங்களா? ரைட். வேற என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த கௌளவம் மற்றும் சகனி அதை இயக்கணும் அப்படின்னாக்க உணவுகள் வழியாக நம்மளால் வந்து இயக்க முடியும். ஆக்சுவலாக நீங்கள் வந்து உடலுக்கு அதிக குளிர்ச்சியை தரக்கூடிய உணவுகள் வந்து எடுப்பதன் மூலமாக உங்களுடைய கரணத்தை வந்து நீங்கள் வந்து இயக்க முடியும். ஆப்பிள் பழம் இருக்குது, தேன் இருக்குது, கருப்பு திராட்சை இருக்குது, பழைய சாதம் வந்து இருக்குது. ஸோ அது இல்லாமல் எருமை மாட்டிலேருந்து வரக்கூடிய பால், வெண்ணெய், நெய், தயிர், மோர், ஸோ அந்த உணவுகளை எல்லாம் நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுடைய கரணம் வந்து சூப்பராக வந்து இயங்கும்னு சொல்லலாம். எல்லாருக்கும் ஆகாத நம்பர் வந்து 8ஆம் நம்பர். ஆனால் உங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அது வந்து அதிர்ஷ்டத்தை வந்து தரும். ஏன்னா உங்களுடைய கரணநாதன் சனிங்கிறதுனால அவருடைய ஆதிக்கமுள்ள எண் வந்து 8ங்கிறதுனால உங்களுடைய ஃபோனுடைய கூட்டு எண் வந்து 8ல் வந்து அமைச்சிக்கிறது. ஸோ பெயரில் வந்து 8ஆம் நம்பர் வந்து கொண்டு வருது. நிறுவனங்களுடைய பெயரில் 8ஆம் நம்பர் வந்து கொண்டு வருது. ஸோ வாகனங்கள் இதெல்லாம் வந்து 8 வந்து உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து வேலை பார்க்கும். சரிங்களா? இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற என்ன சொல்லலாம் அப்படின்னா, கருநீல கற்கள். கருநீல கற்கள் என்பது சனி பகவானுக்கு உண்டான ஒரு ஸ்டோன். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ஒரு டாலராக மோதிரமாக போட்டீங்க அப்படின்னாலும் உங்களுடைய கரணம் வந்து சூப்பராக வந்து இயங்கும். ஸோ அது மட்டும் கிடையாது. ஆக்சுவலாக வந்து தலைவிருச்சம் அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஆப்பிள் இருக்குது, புளிய மரம் இருக்குது. ஸோ அது இல்லாமல் வந்து வேப்ப மரம், இது எல்லாமே வந்து உங்களுடைய கரணத்துக்கு உண்டான தலைவிருச்சங்கள். ஸோ இதை நீங்கள் அன்றாடம் வந்து எப்பயாவது வந்து வேப்ப குச்சியில் வந்து பல் விளக்குனீங்க அப்படின்னா கூட உங்களுடைய கரணம் வந்து இயங்கும். வேப்ப கொழுந்து கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுடைய கரணம் வந்து ஆக்டிவேட் ஆகிரும். ஸோ அந்த மாதிரி நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களை வைத்து நம்மளை வந்து கரணத்தை வந்து இயக்க முடியும். கோவிலுக்கு போகணும், எனக்கு வந்து லீவ் இருக்குது, கையில் பணம் இருக்குது, நான் எங்கேயா கோவிலுக்கு போயிட்டு வந்தால் எனக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், டைரெக்டாக வந்து கோவிலுக்கு வந்து போயிட்டு வரலாம். சரிங்களா? என்ன கோவில் கொடுத்துருக்கு? திருவிடை மருதூர் ஒன்று, நாச்சியார் கோவில் ஒன்று, 2 கோவில்கள் வந்து கொடுத்துருக்கு. அங்கே போயிட்டு வரும்போது உங்களுடைய கரணத்தால் நடக்கக்கூடிய ஏதாவது தோஷம் இருந்தது, கர்ம வினை இருந்தது, ஊழ்வினை கர்மா இருந்தது அப்படின்னாலும் அந்த தோஷம் வந்து விலகி உங்கள் கரணத்தால் கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அதுதான் உங்களுடைய சூட்சுமம்.
அடுத்த வீடியோ கட் பண்ணி போட்டுருவோம். ஓகே குருஜி.